அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கோம். என்னடா மெஹந்தி எல்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக தமிழ்நாடு கிளம்பிட்டேன். ஸோ அதோட 3 days ஃபுல் லாங் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே வரும் உங்களுக்கு. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரொமோஷன் பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங். இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம் எல்லாமே இருக்குது. தேவைப்பட்டால் நீங்களுமே வந்து இந்த ஆப்பில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதாவது மண்டே வந்து நாங்கள் நைட்டு வந்து கிளம்புனோம். மண்டே மார்னிங் நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக்கிங் பண்ணதுலேருந்து உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ரிட்டன் வர்ற வரைக்கும் ஃபுல்லாமே இந்த விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். மண்டே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹப்பியோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் அவங்களுக்கு தான், அவங்களோட ட்ரெஸ்ஸையும் நான் தான் எடுத்து வைப்பேன் எப்பயுமே. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னோடதையும் பையனையுமே ஒரே பேக்கில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பேக்கில் வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மண்டே நைட்டில் வந்து நாங்கள் வந்து எங்கள் கார்லேயே வந்து மங்களூர் வரைக்கும் போக போகிறோம். மங்களூர் போயிட்டு அங்கே வந்து நம்மளுடைய காரை ரயில்வே ஸ்டேஷனில் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயினில் போக போகிறோம். மங்களூர் ரீச் ஆனதுமே மங்களூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஃபெஸ்டிவல் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கான லைட்ஸ் டெக்கரேஷன்ஸ் தான் இது. ரொம்பவே பெரிய ஃபுட் ஃபெஸ்டிவல் சொல்லணும். அவ்வளோ க்ரௌட் இல்லை, பட் வந்து நல்லா ஃப்ரீயாக எல்லாமே வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. பட் நம்ம வந்து ட்ராவலிங்கில் இருக்கும்போது அங்கே காரை நிறுத்திட்டு நம்ம வாங்கி சாப்பிட்றது சரி வராது இல்லையா? ஸோ அதுக்காக நான் வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டு ஒரு வீடியோ கவரேஜ் மட்டும் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்து போய்கிட்டே இருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைட்லேயே வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பீச்சில் நடத்துனாங்க. பட் அது அவ்வளோ பெருசாக இல்லை, ரொம்ப க்ரௌடுமே அதிகமாக இருந்துச்சு சின்ன இடங்கிறனால. பட் இங்கே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. நாங்கள் அண்ணா ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்கோம். ஹஸ்பண்டோட மாமாவுமே வந்திருக்காங்க எங்கள் கூட. அவங்களுமே மேரேஜுக்கு தான் வர்றாங்க. எங்கள் ஊரோட நேம் என் அண்ணா சொல்லுங்க. எங்கடா போகிறீங்க? எங்கே போகிறீங்க? ஈசன்த்துக்கா? சவுண்டாக சொல்லு. ஆ, எதில் போகிற? ட்ரெயின்லையா போகிற? இங்கே நீ பாரு. என் அண்ணா பொண்ணு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சாலே மேடம் வாயே திறக்க மாட்டாங்க. பட் நார்மல் டைமில் செம்ம வாயாடி என்ன போலவே அப்படின்னு எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போது ஆப்போசிட் சைடில் நிற்குது இல்லையா, அந்த ட்ரெயினில் தான் நம்ம போக போகிறோம். நாங்கள் இப்போது ஒரு 11:30 போலலாம் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். ட்ரெயின் எடுக்கிறதுக்கு ஒரு 12 o'clock போல் ஆகும். எங்களுடைய கோச் வந்து S9. ஸோ அதுக்காக வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ S9 கோச் வந்துடுச்சு. சரி, நாங்கள் அதில் ஏறி உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா மேடம் வந்து லக்கேஜை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜுமே தூக்கிட்டு வராங்க. பெரிய ஆள் பாருங்கள், லக்கேஜ் இந்த லக்கேஜ் அவங்க தான் தூக்கிட்டு வராங்களாமா. எல்லாம் உள்ளே ஏறி உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வந்தே பாரத் ட்ரெயின் நின்றுட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் இந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹப்பிட்ட சொல்லிட்டு இருந்தேன். வந்தே பாரத் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா அப்பா பொண்ணோட லவ் சீன் ஓடிட்டுருக்கு. ஏன் அண்ணா பொண்ணு சரியான அப்பா பைத்தியம். அப்பா இல்லாமல் கொஞ்ச நேரம் கூட மேடம் இருக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் பார்த்துட்டு இருந்தேன். என் பையன் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே படுக்க போகிறோம். ஸோ பில்லோலாம் எடுத்தாச்சு, லக்கேஜெல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. என் அண்ணா வெளியே போயிட்டான்னு அண்ணா பொண்ணு வெளியே பார்த்துட்டு இருந்தா. ஹப்பிக்கும் என் அண்ணா பொண்ணுக்கும் செம்ம வாயடிப்பாங்க எப்பயுமே. அவர் ஏதாவது ஏடகூடமாக சொல்லுவார், இவ அதுக்கு திருப்பி வாய் கொடுத்துக்கிட்டே இருப்பாள். அதுக்காக தான் இப்போ அண்ணா எங்கேன்னு தொலாவரா, என் ஹப்பி இல்லை அவங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பயன்படுத்திட்டுருக்காரு. மேடம் அதுக்காக தான் அழுதாங்க. நெக்ஸ்ட்டு நான் பில்லோ கவரெல்லாம் ஊதி கொடுத்துட்டு நாங்கள் எல்லாம் படுக்கலான் இருந்தோம். அதுக்குள்ளே வந்து அண்ணா வந்து வெளியே போயிருந்தான் இல்லையா, எல்லாத்துக்குமே மில்க் ஷேக் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். எனக்குமே லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வீட்லேயே சாப்பிட்டு கிளம்பிட்டோமா, 12 o'clock ஆகிடுச்சு. லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து ஃப்ரூட் தான் கேட்டேன், ஆனால் மில்க் ஷேக் தான் இருந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தான். சரி, அதையும் குடித்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட் 12 o'clock ஒரு செல்ஃபி மூடு போயிட்டு இருந்துச்சு. ஹப்பி செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தார்.
அதையுமே முடிச்சுட்டு நாங்கள் இப்போ வந்து படுத்து தூங்கியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 6:30 போல் போத்தனூர் சந்திப்பு வந்தாச்சு, போத்தனூர் ஜங்ஷன். போத்தனூர் வந்ததும் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ரீச் ஆகி, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் திருப்பூர் ரீச் ஆக. நானும் ஹப்பி மட்டும் சீக்கிரமே எந்திரிச்சிட்டோம். ரொம்பவே குளிராக இருந்துச்சு தமிழ்நாட்டில். ஸோ குளிர் தாங்க முடியாமல் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்து அப்படியே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சார் எந்திரிச்சு விட்டு மொபைல் பார்த்துட்டு தான் உட்காந்துருக்காரு. பார்த்தீங்களா, யாருமே எந்திரிக்கல. நானும் ஹப்பி மட்டும் ஜாலியாக இந்த சைடு சீட்டில் ஒன்றா உட்காந்துட்டு மொபைல் பார்த்துக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி அந்த மார்னிங் நேரத்துலேயே எந்திரிச்சிட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக உட்காந்துக்கிறது. ஏன்னா மார்னிங் எந்திரிக்கும் போதே நம்ம வீட்டில் இருந்தோன்னா எல்லா வேலையும் செய்யணுமேனு எந்திரிப்போம். பட் ட்ரெயினில் அப்படி இல்லை இல்லையா. இப்போ மேடமுமே எந்திரிச்சிட்டாங்க, என் பையன் அண்ணா பொண்ணு எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. எல்லோரும் அவங்களுமே எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்ருக்காங்க. லக்கேஜ் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சிட்ருக்கோம். ஏன்னா வந்து நாங்கள் இறங்க வேண்டிய டைம் வந்துடுச்சு. அதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து திருப்பூர் ரீச் ஆயாச்சு. திருப்பூர்லேருந்து இறங்கிட்டு அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ்ஸில் தான் நம்ம வந்து கரூர் போக போகிறோம். ஸோ அப்போ ஒரு 8 o'clock ஆகனால நல்லாவே பசி வந்துடுச்சு. சரி சீக்கிரமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டோம். ஒரு சின்ன ஹோட்டல் தான். பட்டு டிஃபன் வந்து ரொம்பவே சுமாராக தான் இருந்துச்சு. தோசை தான் கொடுத்தாங்க. தோசை ரொம்பவே ரோஸ்ட்டாகவே இல்லை, அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப தோசை வந்து ரோஸ்ட்டாக இருந்தால் தான் பிடிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பஸ் ஸ்டாப் வந்துட்டு அப்படியே பஸ் ஏறியாச்சு. பஸ் ஏறினோட்டுமே வீடியோ எடுக்க ஆரம்பித்தாச்சு. எங்கே போனாலும் கப்பு முக்கியம் பிகிலுன்ன மாதிரி எனக்கு வீடியோ முக்கியம் பிகிலுன்னு நான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours வந்து ஆகும் திருப்பூர்லேருந்து கரூர் போக. அந்த பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். நான் ஹப்பியோட மாமாவுமே உட்காந்துருந்தாங்க. இப்போ ஒரு வழியாக நாங்கள் வந்து கரூர் ரீச் ஆகிட்டோம். இதுக்கு மேலே எங்களால் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண முடியல. ஸோ அதுக்காக வந்து கால் டாக்ஸி புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், நானும் ஹப்பியும் எல்லாருமே தான். ஸோ கால் டாக்ஸி புக் பண்ணியாச்சு. அண்ணா ஃபேமிலி வந்து திருப்பூரில் வந்து வெள்ளக்கோயிலே அவங்க அம்மா வீடு இருக்குது. ஸோ அதனால் அங்கே இறங்கிட்டாங்க. நானும் ஹப்பியோட மாமா அம்மா எல்லோரும் மட்டும்தான் காரில் போக போகிறோம். ஸோ அதனால தான் சின்ன கார். நான் எப்போ வீடியோ எடுத்தாலும் ஹப்பி ஒழுங்காகவே போஸ்ட் கொடுக்க மாட்டார். அப்போயும் அப்படி தான் நடந்துச்சு. பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோட்டி நம்ம ஊரில் போடுற மசால் வடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மசால் வடை இப்போ இந்த எகுத்தாப்படி போகிற பஸ் பார்த்திங்கன்னா இது எங்கள் ஊருக்கு தான் போகுது, ஈசனத்தம். ஸோ முன்னாடி பஸ் போகுது, பின்னாடி நாங்கள் காரில் போயிட்டுருந்தோம். அம்மாலாம் சொன்னாங்க இதை பஸ்லேயே ஏறி இருக்கலான்னு. பஸ்ஸில் ஆனால் 1.5 hours ஆகும். ஸோ அதனால தான் நாங்கள் காரில் போகிறோம். அப்புறம் சுட சுட வாழைக்காய் பஜ்ஜி அண்ட் என்னோடய ஃபேவரட் பொவன்டோவும் இங்கே மட்டும்தான் கிடைக்கும். ஹப்பிக்கு பிடிக்காது, சிரப் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் என்னோடய ஃபேவரட், தமிழ்நாடு எப்போ வந்தாலும் பொவன்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலேயே ஹப்பி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ரீச் ஆயாச்சு, ஈசனத்தம். அதாவது கரூர்லேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் அளவில் தான் இப்போது எங்கள் ஊர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு பெரியப்பா வீட்டுக்கு வந்தாச்சு. பெரியப்பா வீட்டில் தான் கல்யாணம். இதுதான் கல்யாண வீடு. ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து அவங்க வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். பெரியப்பா வீடு வந்து ரொம்ப பாரம்பரியமாக இருக்கும். நிறைய மரம் செடி கொடிகள்லாம் இருக்கும். அங்கே வந்து எலுமிச்சப்பழ மரமுமே இருந்துச்சு. இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய எலுமிச்சப்பழம் அண்ட் பக்கத்துலேயே கொய்யா மரமுமே இருந்துச்சு. கொய்யாக்காவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இலையோடு பிடிங்கி அப்படியே சாப்பிட்டாச்சு. இப்போ மத்தியானம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா தால்ச்சா கீ ரைஸ் தான் பண்ணியிருந்தாங்க. அதை சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி ரெஸ்ட் எடுக்க கிளம்பியாச்சு. இப்போ வந்து வீடியோ நெக்ஸ்ட் டேலேருந்து வந்து கண்டினியூ ஆகுது. இதுதான் என்னுடைய ஃபங்க்ஷன் லுக். ஹப்பி இல்லை, ஹப்பி வந்து பள்ளிவாசல் போயிட்டாங்க, மாப்பிள்ளை அழைப்பு இருக்கும். ஸோ அதுக்காக போயிட்டாங்க. இந்த மண்டபத்தில் தான் 16 வருஷத்துக்கு முன்னாடி எனக்குமே இங்கே தான் மேரேஜ் ஆச்சு. இந்த மண்டபத்தை பார்க்கும்போது, அதுவும் இந்த மண்டபத்துக்குள்ளே வரும்போதெல்லாம் எனக்கு எங்களுடைய மேரேஜ் மெமரிஸ் தான் நிறையவே இருந்துச்சு. எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மண்டபம், அதாவது எங்கள் ஊர் ஒரு சின்ன கிராமம் தான், அங்கே இருக்கக்கூடிய மண்டபம் இது தான். இப்போ நாங்கள் போகும்போது பொண்ணுக்கு வந்து எல்லா பெரியவங்கள்லாம் சுற்றி உட்காந்து சாங்கீதம் சம்பிரதாயங்கள்லாம் செய்வாங்க. அதெல்லாம் செஞ்சு முடித்த பின்னாடி மாப்பிள்ளையுமே இப்போ மேடைக்கு வந்தாச்சு. இது வந்து நானும் அண்ணியும் மட்டும் எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. அங்கே யாரையுமே நம்ம கவர் பண்ண முடியாது, யாருமே சோஷியல் மீடியா முன்னாடி வரமாட்டாங்க. ஸோ அண்ணியும் நானும் மட்டும் கொஞ்சம் நேரம் கவர் பண்ணிவிட்டு பொண்ணு மாப்பிள்ளையுமே கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கிறேன். அந்த ஊர் ஒரு கிராமம் அப்படிங்கிறதுனால சோஷியல் மீடியா அப்படிங்கிறத பார்த்தாவே எல்லாமே பயந்துக்கிறாங்க. ஸோ யாருக்கும் விருப்பம் இல்லாமல் நான் அவங்கள காட்ட விருப்பப்படலை. ஸோ அதுக்காக என்னையே நானே கொஞ்சம் நேரம் கவர் பண்ணியாச்சு. இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு எப்பயும் போல் பிரியாணி, சிக்கன் பெப்பர் கறி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சட்னி, பாயாசம் இதெல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு
அப்புறம் ஹப்பி, நான், பையன் எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ணா ஃபேமிலியும் ஒன் சைடு அவங்க வந்து ஃபேமிலியாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களுமே ஒரு பக்கம் ஃபோட்டோஸு, வீடியோஸு, நாங்கள் 2 பேரும் ஸ்லோ மிஷனில் நடந்து வர மாதிரி வீடியோஸ்லாம் அண்ணா எடுத்து கொடுத்தான். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுதான் சாப்பிட்ற டைனிங் ஹால். ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் காலி பிளேஸ் இருந்தனால நம்ம அங்கேருந்து அப்படியே வாக் டிஸ்டன்ஸில் வர்ற மாதிரிலாம் நாங்கள் நிறைய வீடியோஸ் எடுத்தோம். இந்த வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ்லேயுமே ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். ஹப்பி வந்து இந்த மாதிரி கேப் வந்து இந்த ஊருக்கு வந்தால் மட்டும்தான் போடுவாங்க. அந்த கேப் போட்டுட்டுமே அவங்களுக்கு வந்து புது மாப்பிள்ளை மாதிரி இருந்தாங்க. அதாவது நான் மாப்பிள்ளையில் அவங்கள எப்படி பார்த்தனோ அதே மாதிரி இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த கேப் அவங்களுக்கு. அது என்னுடைய கசின் பிரதரோட கேப் தான். ஹப்பி வந்து ஆக்சுவலாக எடுத்துகிட்டு போகல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மண்டபத்தில் ஆப்போசிட் சைடில் பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு வந்து பிடி சொல்லி கொடுத்து எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது அப்புறம் வந்து ஃபுல்லாகவே நாங்கள் வந்து வீடியோ கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 3 o'clock போல் ஆகிடுச்சு. ஒரு 4 o'clock போல் தான் 4:30 போல் தான் பொண்ணு அமுச்சு கொடுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து மண்டபத்தில் தான் இருக்கணும். பொண்ணு அமுச்சு கொடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு போகணும். ஸோ அதுக்காக அது வரைக்கும் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் ஃபோட்டோ வீடியோ நம்ம எடுக்கக்கூடாது, நாமளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துகிட்டு இப்போ வந்து கீழே போயிட்டுருக்கோம். பொண்ணு மாப்பிள்ளையை அமுச்சு கொடுக்குற டைம் வந்துடுச்சு. ஸோ அதுக்காக தான் கீழே போயிட்டுருக்கோம். போயிட்டு பொண்ணு அமுச்சு கொடுத்துட்டு நாங்களுமே அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ வந்து வீடியோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நானும் ஹப்பியும் வந்து பார்த்திங்கன்னா மீன் வாங்க கிளம்பிட்டோம். எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கு பள்ளப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு போகிறோம். எங்கள் ஊர்லேயே பார்த்தோம். ஆனால் ஹப்பிக்கு பிடிச்ச அந்த நெய் மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீன் இல்லை. மற்ற மீன் எல்லாமே இருந்துச்சு. பாறை மீன், அதுக்கப்புறம் ஜிலேபி மீன் அதெல்லாம் இருந்துச்சு. ஹப்பிக்கு வந்து நெய் மீன் தான் ரொம்ப ஃபேவரெட். தமிழ்நாடு எப்போ போனாலுமே அம்மா வீட்டுக்கு அவர் எதுக்கு போனாலுமே அவர் போன ஃபர்ஸ்ட் டே மீனாக தான் இருக்கும். நேற்று வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால இன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரீ இருக்குது. நாளைக்கு வந்து வலிமா விருந்து இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி மீன் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்க பள்ளப்பட்டிக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பக்கத்துலேயே கறிக்கடையுமே இருந்துச்சு. எதை வாங்குறதுனே தெரியல. சரி நம்ம மீனே வாங்கி சாப்பிட்றலாம், கறி இப்போ வேணாலும் கிடைக்கும். பட் கறியுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ மீன் வெட்டுறாரு இல்லையா, இந்த மீன் தான் நெய் மீன். ஹப்பிக்கு ரொம்ப பிடிக்கும். பக்கத்தில் கறியுமே வெட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் மீன், ஒரு பக்கம் கறி. என்னத்தடா பார்க்குறது அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகி பார்த்துட்டு இருந்தேன். மேக்ஸிமம் எனக்கு மட்டன் பிடிக்காது. பட் ஆனால் அங்கே இருந்த மட்டன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பக்கத்தில் சின்ன வெங்காயமே வித்துட்டு இருந்துச்சு. அதுவுமே ஊருக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. நாங்கள் நெய் மீனும் பாறை மீன், அண்ணாவுக்கு வந்து பாறை மீன் பிடிக்கும். ஸோ அந்த பாறை மீனுமே வாங்கிட்டு இப்போ வந்து மறுபடியும் ரிட்டர்ன் கிளம்ப போகிறோம். அப்படியே ரிட்டர்ன் கிளம்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு மீனை அப்படியே வாஷ் பண்ணி மசாலா தடவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நெய் மீன், இது பாறை மீன். நெய் மீன் அதிகமாக வாங்கினோம், பாறை மீன் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கினோம். நெய் மீன் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ அதுக்காக நெய் மீன் 3 கிலோ வாங்கினோம், பாறை மீன் 1.5 கிலோ அளவில் தான் வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சித்தி வந்து பொரிச்ச பரோட்டா பண்ணுறேன், நத்தம் பரோட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது அதுவுமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். மீன் குழம்புக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் பெரியப்பா வீட்டிலேருந்து தால்ச்சா இருந்துச்சு, கறி குழம்பு அதுவுமே இருந்துச்சு. அது ரெண்டுக்குமே நல்லா சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹப்பிக்கு மீன் குழம்புக்கு பரோட்டா சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். இந்த பரோட்டா நார்மலாக எப்பயும் போல் நம்ம வந்து பரோட்டா நகட்டிட்டு அதில் தோசைக்கல்ல நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு குட்டியாக நகட்டிட்டு அதை போட்டு பொரிச்சு எடுக்கணும். சித்தி தான் இந்த பரோட்டா ப்ரிப்பேர் பண்ணாங்க. நான் நார்மல் பரோட்டா தான் பண்ணுவேன். ஸோ இந்த பரோட்டா பண்ணியாச்சு. கூடவே மீன் குழம்புமே சூப்பராக ரெடி ஆகிருந்துச்சு. ஸோ மீன் குழம்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ இது நெக்ஸ்ட் டே வலிமா அன்னைக்குலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வலிமா லுக் என்னோடது இதுதான். ஹப்பியோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுக்க முடியல. நாங்கள் வந்து சீர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டோம். பொண்ணுக்கு தேவையான சீரெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டு வரணும். ஸோ அதுக்காக நான் என்னுடைய பாபினா என்னுடைய அண்ணி, என்னுடைய அண்ணா பொண்ணு எல்லாம் ரெடியாகி ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. வலிமா வந்து இங்கே தான் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ பொண்ணுக்கு தேவையான சீர்வரிசை எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. அங்கே வந்து அண்ணா பொண்ணு பலூன் கேட்டால், ஹார்ட் பலூன். அவளுக்கு ஒரு ஹார்ட் பலூனை கொடுத்துட்டு அப்படியே ஒரு முத்தத்தையும் வாங்கியாச்சு. இப்போ வந்து பொண்ணுக்கு தேவையான ட்ரெஸ்ஸிங்ஸு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்,
அப்புறம் மேக்கப் அக்சசரிஸ், அப்புறம் ஜுவல்ஸு, பாத்திரங்கள், நமக்கு என்னென்ன நம்ம பிள்ளைங்களுக்கு பொண்ணுங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அது எல்லாத்தையும் வந்து கொடுப்பாங்க. எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் செய்வாங்க. எனக்குமே இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. அது எல்லாமே கொடுத்து வந்து எல்லாருமே அதை பார்ப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அங்கே ஒரு சம்பிரதாயம். வலிமா விருந்துனா அரேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் லேடிஸ் மட்டும் பிஃபோராக வந்தாச்சு. அப்புறம் மத்தியானம் லஞ்ச் அங்கே பிரியாணி, சிக்கன், ஸ்வீட்டு, தயிர் சட்னி இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான். நான் அன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு. ஒரு 7 போல் காரில் வந்து கரூர் வந்துட்டு, கரூர்லேருந்து திருப்பூர் வரைக்கும் பஸ்ஸில் தான் போக போகிறோம். எங்கள் ஊர்லேருந்து கரூர் போகிறது தான் பஸ்ஸில் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும் பஸ். அதுக்காகவே நாங்கள் வந்து எங்கள் ஊர்லேருந்து கரூர் போகிறதுக்கு அதிகமாக காரில் தான் போவோம். இப்போ வந்து நாங்கள் வந்து பஸ் ஸ்டாப் வந்து ரீச் ஆயாச்சு. மேக்ஸிமம் நமக்கு வந்து இந்த மாதிரி அலைச்சல்லாம் இருக்கக்கூடாதுன்னா நம்மளுடைய ஓன் வண்டியில் வர்றது தான் பெட்டர். நாங்கள் இது வந்து ரொம்பவே சீக்கிரமாக ரிட்டர்ன் வரனால எங்களுடைய காரில் வரல. ஸோ இல்லாட்டி காரில் வந்துட்டோம்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ பஸ்ஸில் ஏறினதுமே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பையன் வந்து அவனுக்கு அங்கே ஊரில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என்னுடைய கசின் சிஸ்டர்ஸோட குழந்தைங்கள்லாம் அவங்க கூட விளையாண்டு சார் வந்து ரொம்பவே டயர்ட் ஆகிட்டார். இப்போது நாங்கள் ஃபைனலாக எங்களுடைய திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. எங்களுக்கு வந்து 11 ஷார்ப்பாக ட்ரெயின் மங்களூர் எக்ஸ்பிரஸ். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ட்ரெயினுமே வந்தாச்சு. ட்ரெயினில் ஏறி அப்படியே ஃப்ளாட்டு டயர்டாக இருந்துச்சு. நல்லா தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தோன்னா மார்னிங் 7 எங்கள் ஊர் மங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ரயில்வே ஸ்டேஷன் வந்தோட்டையுமே நம்மளுடைய கார் பார்க் பண்ணி இந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்கிங்கோட டிக்கெட் கொடுத்துட்டு நம்மளுடைய காரை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ வந்து மங்களூர்லேருந்துட்டு உடுப்பி வரதுக்கு குறைஞ்சது 1.5 hours ஆகும் பஸ்ஸில் வந்தால். பட் காரில் போனோன்னா ஹப்பி வந்து ஒரு 45 minutesக்குள்ளேயே ரீச் ஆகிடுவாங்க. நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆயாச்சு. இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு போக போகிறோம். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இதோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, let's see you. Bye bye, Sophia Mansoor. Assalamu alaikum. Bye guys.